ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் ஒரு ஈவினிங் டைமில் தான் எடுக்கிறேன். ஸோ ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி போல் தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இது நான் டீ வாங்கிட்டு வந்தாங்க, வெளியே தான் டீ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ டீயும் வடையும் சாப்பிட்டோம். அப்புறம் இது எங்கள் வீட்டு தக்காளி செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக தக்காளி எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக நான் ஒரு உரம் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி கூட நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி மட்டும் தான் ஊற்றினேன். ஆனால் சூப்பராக வளர்ந்துருக்கு. வேறு எந்த உரமும் நாங்கள் போடவே இல்லை. அந்த தண்ணியை மட்டுமே நான் ஊற்றினேன். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு காயே இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. நான் அவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் காய் தான் பறித்தேன். மீதி காயெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே செடியிலே விட்டாச்சு. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பறிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இது கொஞ்சோண்டு பரண்டை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் கரும்பு கொடுத்தாங்க. கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை 1000 ரூபா கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நைட்டுக்கு நான் சாப்பாடு தக்காளி சாதம் தான் சிம்பிளாக வச்சிடுறேன். ஏன்னா பிகாஸ் நான் ஊருக்கு போகிறோம். நான் மட்டும் ஊருக்கு போகிறேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் சரின்னு சொல்லி தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு நைட்டுக்கு. சும்மா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். வேறு எதுவுமே இல்லை, காய் எதுவுமே இல்லை. ஸோ ஊருக்கு போகிறனால எதுவும் வாங்கலை. வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு மட்டும் சரி தக்காளி சாதம் வச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டை நான் உரலில் தட்டி போட்டுட்டேன். அப்புறம் சோம்பு எல்லாம் போட்டேன். மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கேன், அதை போட்டு நான் செஞ்சேன். எங்களுக்கு மீன் மேக்கர் போட்டால் சூப்பராக இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். நான் 1.5 டம்ளர் எடுத்ததுக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டிருந்தேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்து இது பண்ணேன். புதினா எங்கள் இதிலேருந்து நான் பறித்தேன். கீழே போய் பறிக்கலை, கீழே பறிக்க சோம்பேறியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாடியிலே போய் பறிச்சிட்டேன். பால்கனியில் இருந்த கொஞ்சோண்டு புதினா எடுத்து போட்டேன். ஒரு 2 விசில் வந்தோன்னே அமர்ந்தோடனே இது பண்ணிக்கலாம். தயிர் தால்ச்சாவும் தக்காளி சாதமும் வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு ஸ்ப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சத்தையும் சைடிஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரை பண்ணிட்டேன். ஊருக்கு போகிறதுக்காக நான் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு வீடு இருக்குது. அதனால் ஃபங்க்ஷனுக்காக நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்து நான் வீடியோ முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் முன்னாடியே இப்படி பேக் பண்ணி வச்சுருவேன். இந்த saree கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 saree வச்சுருக்கேன். ஸோ இது கட்டலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.